ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம சிவன் மேல இருக்கிற ஒரு மந்திரத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு இன்றைய ஆன்மீக கதைக்கு செல்வோம். தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். இந்த மந்திரத்திற்கான விளக்கம். தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி, அதாவது தத்புருஷாய வித்மஹே, அந்த உண்மையான பரபிரம்மத்தின் சொரூபமா இருக்கிற புருஷனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக மகாதேவனாக இருக்காராம் அவர். அந்த பரபிரம்மத்தின் பொருளான மகாதேவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ருத்ரன் அப்படின்னு எல்லாருமே அழைத்து ருத்ரங்கிற பெயர்லேயே பிரசித்தமாக ருத்ரங்கிற பெயர்லேயே ஒரு சக்தியோட இருக்காராம் அவர். அப்பேற்பட்ட பரம்பொருளின் சொரூபமா இருந்து மகாதேவனா இருக்கிற சிவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். இந்த மந்திரத்திற்கு உண்டான விளக்கம் இதுதான். இன்னைக்கு நம்ம 5வது ஆழ்வாரான ஆண்டாள் அப்படிங்கிற அந்த பெண்ணின் சரித்திரத்தை பார்க்கலாம். முதல்ல இந்த ஆண்டாள் எப்படி தோன்றினா அப்படின்னு பார்க்கணும். அதாவது இப்போ நம்ம அந்த ஆண்டாளை பத்தி பார்க்கணும்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆழ்வாரை பற்றியும் பார்க்கணும். ஏனென்றால் இந்த ஆண்டாள் பெரியாழ்வாரின் விஷ்ணு சித்தனின் புதல்வி. நிஜமாகவே விஷ்ணு சித்தருக்கு பிறந்தாளா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. விஷ்ணு சித்தனோட அந்த பொற்காசுகளின் கீழே வருது அந்த சம்பவம் பார்த்தோம். அதுக்கப்புறம் விஷ்ணு சித்தர் மேல ரொம்ப பிரியமாம், ரொம்ப ஒரு அன்பு வர்றதுதான் பெருமாளுக்கு. இவனுக்கு ஏதாவது நம்ம செய்யணுமே, நமக்கு பரம தொண்டனாக இருந்து தினமும் நம்மளையே நினைச்சிட்டு இருக்கான், வேற எந்த ஒரு எண்ணமுமே இல்லை அவனுக்கு, இவனுக்கு நான் ஏதாவது வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமாதேவியின் சொரூபமா இருக்கிற ஆண்டாளையே ஒரு சிறு பெண்ணாக தராலாம் வரமாக நம்மளோட விஷ்ணு சித்தருக்கு. இவர் தினமும் பூல ஒரு மாலை தொடுத்து அதை விஷ்ணுவுக்கு சாத்து வரணும். அதனால அந்த பூ இருக்கிற வனத்திலேயே, அந்த நந்தவனத்திலேயே ஒரு புதல்வியாக அவதரிக்க வைக்கிறாராம் பூமாதேவியை. அந்த புதல்விக்கு ஆண்டாள் அப்படின்னு பெயர் வைக்கிறாராம் விஷ்ணு சித்தர். இந்த ஆண்டாளுக்கு இன்னொரு பெயர் இருக்காம், அதுதான் சூடி கொடுத்த சுடற்கொடி. அதாவது எப்பவெல்லாம் பெரியாழ்வார் அவருக்கு கொஞ்சம் வயசாகி வர்றதுனால அவரே மாலை தொடுத்தாலும் அதை கொண்டு போய் சாத்த முடியாதாம் நம்ம விஷ்ணுவுக்கு. அதனால அவர் என்ன பண்ணுவாராம், மாலை தொடுத்துப்பார். சில நாள்ல மாலையும் தொடுக்க முடியாததுனால நீயே ஒரு மாலை செய்து அதை விஷ்ணுவுக்கு கொண்டு போய் சாத்திட்டு வா அப்படின்னு சொல்லுவாராம் நம்ம பெரியாழ்வார். ஆனா நம்ம ஆண்டாள் என்ன பண்ணுவானா, அந்த மாலைகளை தானே சாத்திக்கிட்டு அவ எவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு கண்ணாடியில பார்த்துட்டு தான் சாத்திட்டு அந்த மாலையை கொண்டு போயிட்டு விஷ்ணுவுக்கு போட்டு விடுவாளாம். அதனால்தான் மாலையை தானும் சூடி அந்த சூடின மாலையை போய் விஷ்ணுவுக்கு சூட வைப்பாளாம் நம்ம ஆண்டாள். அதனாலதான் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு பெயராம் அவளுக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கிறது, ஆண்டாளின் வாழ்க்கையில மேலும் என்னென்ன நடக்கிறது நாளைய தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.